சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நீண்ட தூரம் பிரயாணித்து வந்திருக்கக்கூடிய அன்பு மகள் மாலதி அவர்கள் அறிவுரை என்னங்க, பெரிய அறிவுரை, இது என்னங்க ஆனந்தம் தாங்க அப்படின்னு பேசுகிற தலைப்பில் நிறைவு பேச்சாளராக வர்றாங்க. அவங்க நிறைவு பேச்சுக்கு பிறகு நம்ம மிகச் சுருக்கமான அந்த தீர்ப்போடு முடிச்சிருவோம். வாங்க, நீங்கள் வாங்க. எங்கேயாவது யாராவது தூங்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் வந்தாங்க, தூங்க வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் தூங்கியாச்சு. இங்கே 2 குழந்தைங்க இவ்வளோ நேரம் நல்லா தான் உட்காந்துருந்தாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்தேன் சார், இவ்வளோ நேரம் இங்கே 2 பிள்ளைங்க நல்லா தான் உட்காந்துருக்கு. நான் இப்போ திரும்பி பார்க்குற 2 பேர் படுத்துட்டாங்க. என்னக்கா அறிவுரைன்னு எல்லாரும் தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க. தூங்கிட்டு இருக்கிற எல்லாரும் எழுப்பதான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்ப்பா. இன்றைய காலத்தில் இப்போ இருக்க பாடல்கள் எங்களுக்கு ஆனந்தத்தை தான் தருது. அறிவுரைன்னு பேச வந்த எங்கள் ஐயா இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டுட்டு தான் போனார். யாராவது கவனிச்சிங்களா அவர் பாடும்போது? அறிவுரைன்னு பேச வந்தவங்க நம்மளுக்கு எப்படி அறிவுரை கூறணும், வந்தவரை ஆட்டம் போட்டு போனார். நாங்கள் ஆட்டம் போடுறதுக்கே வந்திருக்கோம் சார். இந்த பாடிடுவோம். எல்லாரும் வந்து முருகன் நானும் முருகர் பாட்டு தான் வச்சுருக்கேன். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம். தங்க வைர பவள முத்து தவழு தெய்வானை, தங்க வைர பவள முத்து தவழு தெய்வானை. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருக பிரமானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருக பிரமானை. கந்தனுக்கு வேள்வேல் முருகனுக்கு வேள்வேல், கந்தனுக்கு வேள்வேல் முருகனுக்கு வேள்வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேள்வேல் முருகனுக்கு வேள்வேல், கந்தனுக்கு வேள்வேல் முருகனுக்கு வேள்வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, வள்ளி மணவாளனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா, இங்குள்ள மக்களுக்கு அரோகரா, எங்க நடுவருக்கு அரோகரா, எங்க டீமுக்கு அரோகரா, எதிரணி டீமுக்கு கோவிந்தா. நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்? எனக்கு முன்னாடி வந்தா அக்கா என்னக்கா பேச்சு, அறிவுரை. எனக்கு என்னடா பண்றதுல உட்காரலாமா இல்லை எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு நம்ம அப்படியே சுத்திட்டு வந்து திரும்ப மேலே ஏறிக்கலாமா? அறிவுரை சொல்றதுக்கு எங்க டீச்சர் இருக்காங்க அக்கா, எங்க அப்பா அம்மா இருக்காங்க, வீட்டில் எங்க பக்கத்து வீட்டு ஆயா இருக்கு, எத்து வீட்டு ஆயா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. இவங்க கொடுக்குற அறிவுரை எல்லாம் பத்தாது. இங்களும் வந்து அறிவுரையா? பாவங்க்கா, எங்க பிள்ளைங்க மனசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னடா வீட்டில் தான் அறிவுரை சொல்கிறாங்க, எல்லாரும் இங்கே ஒரு பட்டிமன்றம் வச்சுருக்காங்க, பாட்டு தலைப்பு வேறு வச்சுருக்காங்க, நல்லா காது கொடுத்து காதுக்கு இனிமையான பாட்டெல்லாம் கேட்கலான்னு வந்து நம்பி உட்காந்துருந்தவங்களை தூங்க வச்சு ஏமாற்றத்தோடு அனுப்புறீங்களே, எப்படிங்க? எவ்வளோ அழகாக நடுவர் இங்கே உட்காந்துருக்காரு. நடுவரை வாழ்த்தணும். முறைப்படி தமிழை வணங்கிட்டு தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தனிசையே தரணியிடை முதலிசையே ஊன்மழுகாய் ஒழுகும் கரையும் உன் அழகில் மெய் மறந்து போகும் என்று அன்னை தமிழை வாழ்த்துவிட்டு 3 எழுத்தில் கவிதை கூற சொன்னால் நான் முதலில் கூறுவேன் அம்மா என்று அப்பேற்பட்ட என் தாயினை மணி அழகான இந்த பட்டிமன்ற தலைப்பு கூட வந்துடலாங்க. ஐயா, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அற்புதமான தலைப்பு. திரை இசை பாடல்களும் தெம்மாங்கு பாடல்களும் மக்களுக்கு அறிவுரையா ஆனந்தமா? அவ்வளோதானுங்க தலைப்பு. அறிவுரையா ஆனந்தமா தானே? ஆனந்தம்னு பேசுறதுக்கு 2 பேர் அழகாக வந்திருக்கோம். அறிவுரைக்கு எதுக்குங்க வந்திருக்கோம் சார்? அழகாக வந்திருக்கோம் சார். எதுக்கு அவங்க 2 பேரும்? எங்கேன்னு சார் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவங்க 2 பேர்த்த? பக்கத்து ஊர் தான். எதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. வந்தோலேருந்து ஐயா 3/4 மணி நேரம் பேசுகிறாங்க, அக்கா 3/4 மணி நேரம் பேசுகிறாங்க. அடுத்து நாங்கள்லாம் இருக்கோன்னு நினச்சி பார்க்க வேண்டாம்? அறிவுரை ஐயா பார்த்தீங்களா? நிறுத்துங்க கொஞ்சம் முடிங்கப்பா, அடுத்தவங்க இருக்காங்க. அட்வைஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசிட்டு தான் இருப்பேன், நான் பேசுவேன். நான் சொல்ல வந்ததை முடிக்காமல் நான் நிறுத்த மாட்டேன். எல்லா அறிவுரை சொல்கிறவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுவே மேடல் இது நீங்கள் 2 பேருமே எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நடுவரை வாழ்த்தணும். கோபக்கார நடுவரும் இல்லை எங்க நடுவர், கொடுமை செய்யும் நடுவரும் இல்லை. கோபக்கார நடுவரும் இல்லை எங்க நடுவர், கொடுமை செய்யும் நடுவரும் இல்லை. பாடிடுவார் பேசிடுவார், பாடிடுவார் பேசிடுவார், பேமெண்டா அண்டிடுவார். கோபக்கார
அங்கே சொன்னதான் இங்கேயும் அந்த அன்னைக்கு இந்த அன்னைக்கு மாற்றியெல்லாம் சொல்கிறதில்ல, எல்லாமே உபயம்தான் இன்னைக்கு. பரவாயில்லைங்க, எனக்கு உபயம் இருந்தாலும் சந்தோஷம்தான். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சேலத்துலேருந்து வந்திருக்கேன். பஸ் டிக்கெட் கொடுத்துருவோம்ல, சந்தோஷம் சார். அதோட சேர்த்து நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேங்க. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். சேலம் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? இந்த ஊரோட சிறப்பை எல்லாரும் சொன்னீங்க, எங்கள் ஊரோட சிறப்பு நான் சொல்கிறேன். எஸ்ன்னா ஸ்டீலு, ஏன்னா அலுமினியம், எல்லுன்னா லிக்னைட்டு, ஈனா எலக்ட்ரிசிட்டி, எம்முன்னா மேங்கோ, அப்பேற்பட்ட ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். திரும்ப இங்கேருந்து நான் கிளம்பும்போது மதியம் ஆயிடுங்க. பாப்பாவுக்கு பசிக்கும்ல, வேண்டாம் பாப்பாவுக்கு பசிக்கும்ல. ஐயா நீங்கள் உபயமாக இருந்தாலும் பஸ் டிக்கெட் கொடுத்தாலும் பாப்பாவுக்கு பசிக்குங்க. நானும் வந்திருந்து பார்த்தா அவர் ஒரு குண்டா அங்கே வச்சுருந்தாங்க சார். பாருங்க அவர் கையில் இருக்குல்ல அந்த குண்டா நிறைய எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு ஊர் போய் சாப்பிட்டுட்டே போய் சேர்ந்துருவேன் சார். அதை மட்டும் எனக்கு உபயமாக கொடுத்துருங்க சார். அந்த குண்டா நிறைய சாப்பாடு, அதெல்லாம் இங்கே நிறைய சாப்பாடு போடுவாங்கம்மா, கவலையே பட வேண்டியதில்லை. அதுதான் சார், நான் வந்த உடனே எனக்கு வயிறார சாப்பாடு போட்டேன். எல்லா உள்ளத்தையும் என்ன வாழ்த்திட்டு, அம்மா எனக்கு வயிறார சாப்பாடு வேணுமா வேணுமான்னு கேட்டு கேட்டு கொடுத்தீங்க. அம்மாவோட மனசு எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சிச்சு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. வந்தார வாழ வச்ச ஊரு, உயிர் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு இங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை ஒண்ணு கேளு. அட பொன்னான கதை ஒண்ணு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டு பூமி விளையும். அப்போ ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டு பூமி விளையும். அப்போ கோவில் குழந்தா ஊருக்கு அழகு, கோவில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மனசூர மல்லிக பூர்ணமா மனச எடுத்து சொல்லும். இந்த மண்ணு ரசிசூர ஊரு சொல்லும், நம்ம பேர எடுத்து சொல்லும். வந்தார வாழ வச்ச ஊருங்க, வந்த எனக்கு வயிறார சாப்பாடு போட்ட ஊர்ல வந்து நின்றுட்டு நான் பாட பாட அம்மா அங்க கைத்தட்டினாங்க. நான் கைத்தட்டுங்கன்னு கேட்கவே இல்லை, கைத்தட்டினாங்க. இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம். அறிவுரை அல்ல, ஆனந்தம். அறிவுரை அறிவின அக்கா வந்து பேசினாங்க. என்னக்கா கோவக்கார நடு மாமா தானே, மாமா பார்த்து கோவக்கார நடு நடு பொய் பொய் பொய். அறிவுரை எல்லாமே அவங்க சொல்லுவாங்களாம், அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியுது, பொய்ன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்புறம் ஏன் சொல்றீங்க? உண்மையை சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு. பொய்ன்னு அவருக்கே தெரியும். அண்ணன் சொன்ன மாதிரி கண்ணதாசன் எல்லா பாட்டு பாடினாரு. என்னுடைய வாழ்க்கையை யாரும் பின்பற்றாதீங்க. ஏன் சொன்ன உங்களாலே நடந்துக்க முடியலையா? சொன்ன அவராலேயே நடந்துக்க முடியலன்றதுனால தான் அவர் என்னோட வாழ்க்கையை பார்க்காதீங்க, என் பாட்டை மட்டும் பாருங்க. அறிவுரை சொல்கிறேன், நீங்களே கரெக்டாக இல்லையே நாங்கள் எப்படி கேட்போம்? எதுக்கு கேட்கணும்? வந்தமா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, வந்தமா ஜாலியாக இருந்தோமா, வாழ்க்கையை ரசிச்சோமா, ஆடினோமா, பாடினோமா, போகிற காட்டில் போய் சேருவோம். எதுக்கு அறிவுரை? ஐயா எல்லாரும் வந்தாங்க. திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் நிச்சயமாக இருக்குது சார். அந்த நிச்சயம் பண்ணுற படலத்தில், பெண் பார்க்கும் படலத்தில் எனக்கு பார்த்த கருவா பையன் அந்த பக்கம் நிற்கிறாப்புல. சிரிக்காதீங்கண்ணே, எனக்கு பார்த்த மாப்பிள்ளைங்க, சாரி, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை. அந்த கதவுக்கு அந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் நான், நடுவில் எல்லாம் அவங்கள மாதிரி அறிவுரை சொல்கிற டிக்கெட் எல்லாம் இங்கே நடுவில் உட்காந்துருக்கு. நீ பார்க்கக்கூடாது, அங்கிட்ட நில்ல, வராத. அங்கேருந்து அவர் என்னை எட்டி எட்டி பார்க்கணும்னு நினச்சி கை நிறைய நான் வளையல் போட்டு வந்த அழகை பார்த்து மனுஷன் ஒரு பாட்டு பண்ணாருங்க. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கண்ணத்துல தாரியா முத்தம். இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே என்னோ, நீ அசத்துறிய ஹிந்தி பட ஹீரோயினியாட்டம். அவர் என்னை பார்த்து பாடும்போது நம்ம மேடையாக ஏறி பாடுறோமே, அவர் பாடுறாரு. இவங்களெல்லாம் மறந்துடுவோம். நம்ம ஒரு பாட்டை எடுத்து விடுவோன்னு இந்த பக்கம் திரைக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். நான் ஒரு பாட்டு பாடினேன். வதன வதன தக தத்தின் தந்தாம் தச்சன தகன தகதாம் வதன வதன வடி வடி வேலனே வசிய மருந்து வைக்கவா வித்தார கள்ளி வந்து நின்னா நிக்காம துரிதாலும் போடுமடா சொன்னாலும் புரியாது பா திக்கட்டும் போடு இப்படிதாக்கா பாடினேன். இந்நேரம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்குன்னு நினைச்சேன். அறிவுரைக்கு 4 டிக்கெட் உட்காந்துருக்குல்ல, என்ன பண்ணாங்க? இது இங்கேயே இந்த ஆட்டம் ஆடுதுடி அம்மா, இதெல்லாம் கட்டிட்டு போய் என்ன பண்ணுறது? எப்பா நாங்கள் ஏதோ திரை இசை பாடல்களை கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் இருக்கோம். அறிவுரை சொல்கிறவங்க கம்முன்னு இருக்கலாம்ல. இந்நேரம் அறிவுரை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எனக்கு இன்னத்தை கல்யாணம் முடிஞ்சு 4 மாதம் ஆயிருக்கும். அப்படி பண்ணலை சார். அறிவுரை எல்லாமே அறிவுரைன்ற பேரில் கொடுத்து நம்மளை நம்ம மனசை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அழகாக ஒரு திருவிழா எடுத்திருக்கோம். திருவிழாக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கோம்?
வீட்டில் எல்லார் வீட்லேயும் வேலை இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி மீன் பிடிக்க போகிறாங்க, வேலை இருக்குது, காட்டில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது. எல்லாத்தையும் மறந்து வந்தால் சொந்த பந்தத்தோட சேர்ந்து உட்காந்து கொஞ்ச நேரம் சிரித்து பேசலாமே தான் எல்லாரும் இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல அழகான பொண்ணுங்க, ஊரில் இந்த பொண்ணுங்களாம் இருக்கானே தெரியாது. அப்போ தான் வீட்டிலேருந்து கோவில் பக்கம் போகலான்னு எந்திரிச்சு கிளம்பி வருவாங்க. இந்த பசங்களாம் இந்த ஊர் தானு கூட தெரியாது. எல்லாரும் கோவில் பக்கம் கிளம்பி வந்து என்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு, என்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு நடந்து வரும்போது சார் நன்றிங்க, நடந்து வரும்போது பசங்க கூட்டம் அங்கங்கே நின்று பொட்டும் வச்சு பூவும் வச்சு ஒன்று ஒன்று போனா இள வட்டம் எல்லாம் கெட்டு மண்ணோ சுத்தி வரும் தானா, இலசுகளை தடுத்தா அது சேர்க்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது, சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆட்சியெல்லாம் எங்களுக்கு கல்வி என்னும் செய்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, காண கருங்கூயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மாயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரனே 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 தரனே. இப்படி பாடினா திருவிழா எப்படி இருக்கும்? இப்படி பாடும்போது அப்படியே இந்த பக்கம் பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் ஆடி, அந்த பக்கம் பசங்க எல்லாரும் டான்ஸ் ஆடி, இதை பெற்றோர்கள் பார்க்கும்போது நம்ம பிள்ளையா இவ்வளோ டான்ஸ் ஆடுது, இவ்வளோ அம்புட்டு அழகா நம்ம பிள்ளை இவ்வளோ அழகா ஆடுதுன்னு சொல்லி ரசிக்கும் போது எப்படி இருக்கும்? அங்கேயே வந்து உட்காந்துட்டு இந்தா நீ இந்த புள்ள தானே எங்க அங்கே போற, வா 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 இங்கே வா, இங்கிட்டே உட்காரு. எப்போ சார் அந்த பிள்ளை ஊரை சுற்றி பார்க்க, எப்போ இந்த கோவிலை எப்போ சுற்றி பார்க்குறது அந்த பிள்ளைங்க? அறிவுரைன்ற பேரில் உங்கள் பக்கத்துலேயே பொட்டி பாம்பா போட்டு உட்கார வச்சுக்கிறீங்கன்னு எப்போ தான் பிள்ளைங்க வெளில வர்றது, எப்போ இந்த ஊரை விட்டு வெளியில் போய் என்னைக்கு நாங்கள் சாதிக்கிறது, என்னைக்கு சம்பாதிக்கிறது? ஐயா சொன்னாங்க, அக்காவும் சொன்னாங்க, அப்பாவோட கையில் உள்ளங்கையில் ரேகை அழிஞ்சு போச்சு, ரொம்ப காய்ச்சி போச்சு, உழைச்சி உழைச்சி வேர்வை சிந்துனாங்க, உழைச்சி உழைச்சி வேர்வை சிந்துனாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அறிவுரை. அப்பா கையை வேர்த்துருச்சு, அப்பா கையில் காய்ச்சி போச்சுன்னு அப்பாவை உட்கார வச்சுட்டு அப்பாவுக்கு சோறு போட்டு ஆட்டம் போட்டு பாட்டம் போட்டாலும் அப்பாவுக்கு சோறு போடுறது இன்றைய காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான். அறிவுரை அறிவுரைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஐயோ எங்கள் அப்பாவுக்கு கை காய்ச்சி போச்சு நீங்கள் நினச்சி அறிவுரைன்ற பேரில் ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் எழுதுறதை தாண்டி நாங்கள் ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடுற இடத்துல ஆனந்தத்தோடு நாங்கள் இருக்கோன்றதாங்க எங்கள் வாதமே. அறிவுரை கொடுக்கலாங்க, எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க, எப்படி கேட்குறது? ஏன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் முடிஞ்சிருச்சா, எனக்கு நிச்சயம் வந்துருச்சு, காதலை மறந்துட்டேங்க, நிச்சயம் பண்ணுற படுறதுக்கு தான் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி காதல் பண்ணோம். இந்த ஊரில் கோடை காலத்தில் எல்லாரும் என்னென்ன பண்ணுவீங்க? கோடை காலத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருப்பீங்க சார்? எல்லோரும் வெயில் அடிக்குது, ஐயோ ரொம்ப வெயிலில் போனால் கருத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. இந்த அறிவுரை பண்ணுறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வெயிலில் போகாத வேத்துரும் உனக்கு கருத்துருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த கோடை காலத்தில் கூட பீச்சோரமாக போய் உட்காந்து அப்படியே நடந்துக்கிட்டே கடலை போட்டுட்டு கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்து ஊடம் விளையாடல் கூடை நாங்கள் வேர்த்தாலும் பரவாயில்ல கருத்தாலும் பரவாயில்லன்னு எங்களோட ஜோடி கூட சேர்ந்து நாங்கள் சுற்றுவோங்க. இதில் இருக்க ஆனந்தம், இதுதாங்க ஆனந்தம். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை. இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதே ஒரு பொண்ணு இதே ஒரு பையன் சும்மா நடந்து போயிருப்பாங்க. ஏதாவது பேசியிருப்பாங்களா சார்? கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா நடந்து தான் போயிருப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. இதுவே கல்யாணத்துக்கு பிறகு அந்த புள்ள நிறை மாத கர்ப்பிணியாக இந்த இடத்துல கூட்டிட்டு நடந்து வரும்போது எப்படிங்க இருக்கும்? நிறை மாத கர்ப்பிணியை தாண்டி ஒரு 30, 40, 50 வயசு தாண்டி இளமையெல்லாம் போனதுக்கு அப்புறமும் தள்ளாடுற வயதில் நடந்து வரும்போது ஒரு பாட்டு வரும்.
என்னோட இளமையெல்லாம் போயிருச்சு, இருந்தாலும் உனக்காக நான் இருக்கேன் அந்த பொண்ணு பாடும், உனக்காக நான் இருக்கேன் அந்த பையன் தாத்தாவும் சேர்ந்து பாடுவாங்க. அறிவுரையை தாண்டி ஆனந்தமா வாழ்றதுக்காக துள்ளுவதோ இளமையே தேடுவதோ தனிமையே, துள்ளுவதோ இளமையே தேடுவதோ தனிமையே, அள்ளுவதே திறமை அத்தனையும் பொறுமையே. இப்படி புதுசு புதுசா பாட்டை கண்டுபிடிச்சி ஆட்டம் போட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அறிவுரை இருக்கட்டும், ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கட்டும். அக்கா சொன்னாங்க வீட்டில் அந்த சண்டை போட்டால் கூட போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலலாம் சண்டை நடக்கும், ஒரு சட்டினிக்கு சண்டை நடக்கும். ஐயா சொன்ன மாதிரி தோசை கல்லை கழுவ மாட்டாங்க, தோசை கல்லுக்கு கூட ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக பாட்டு கொடுத்தது நாங்கள் தான். தோசை கல்லுக்கு கழுவுறதை பற்றி அக்கா அண்ணாவும் பேசினாங்க, அவங்களும் பேசினாங்க. அதைய மாற்றி தோசையை கல்லில் ஊற்றிக்கிட்டு புருஷனை கூப்பிட்டு ஆள விட்டு அவர் வரவில்லையே, தோசை தூங்கவில்லையே, அந்த தோசையும் கருகிடுச்சு, அவர் ஓடிட்டார் வீட்டை விட்டு. இப்படி ஓடிட்டாருங்க. போனவர் வருவார். நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், வீட்டை வாசலில் உட்காந்துட்டு வழி மேலே விழித்து மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல உண்மையில தானே சமைச்சுக்கிறேன் நான் பூ முடிச்சு பொட்டு வச்ச உறவுக்காக தான் நான் கண் விடுத்து காத்திருந்தேன் வரவுக்காக தான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். மனுஷன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிறந்த நாள் வரும்ல, அவர் வீட்டுக்கு வந்துட்டார், நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம். எனக்கு பிறந்த நாள் வர்றதை கூட அவர்கிட்ட எப்படி தெரியுமா கேட்பேன், எனக்கு ஒரு பிறந்தநாள் வருது, இவங்க பேச கேட்ட அறிவுரைனா அவர்கிட்ட டைரெக்டாக போய் நான் எனக்கு இது வேணும் அதை வாங்கித்தா, எதிர்த்த வீட்டில் அது நிற்கிது வாங்கித்தா, எதிர்த்த வீட்டில் கம்மல் வாங்கியிருக்கா வாங்கித்தா, அப்படிலாம் கேட்க மாட்டோம் சார். நாங்கள் ஒரு ஆட்டம் கொண்டாட்டமாக சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்டம் கொண்டாட்டமாக அவர்கிட்ட போய் அவர் அப்படியே வாழ்த்துற மாதிரி வாழ்த்தி எங்களுக்கு தேவையானதை கேட்போங்க என்பதை சொல்லியா அப்படியே நாங்கள் தேடி பார்த்து ஐயா இதை மாற்றிக்கலாம்ல, அவர்கிட்ட போயிட்டு அவரை வாழ்த்துற மாதிரி மாற்றி மச்சாமி சாவி சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சாங்கண்ணு மந்திரமா சொக்கி போனேன் பம்பரமா தைக்கூலி சேதாரம் எல்லாம் அது இல்லாம பிரம்மந்தா செஞ்சு வச்சானே அது எல்லாமே ஐத்தானே 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 என்ன தர என்ன தர என்ன தர பர்த்டே கிஃப்ட் என்ன தர. இப்படி பர்த்டே கிஃப்ட்டை என்ன தரன்றதை கூட நாங்கள் ஒரு பாட்டா பாடுவோம். எங்கள் மச்சானுக்கு கோபம் வராது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவுரையாக கேட்கும்போது தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும். நாங்கள் ஆனந்தமாக கொண்டு போகும்போது நாங்களும் நல்லா இருப்போம், எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அறிவுரையில் வாடுறதை தாண்டி ஆனந்தத்துலேயும் வாழ்க்கை இருக்குது. அதை சமீபத்தில் ஒரு பாட்டில் சொல்லிட்டாங்க, எனக்கு ராணியா நான் வாழுறேன் எதுவோ இல்லைன்னாலும் ஆளுறேன்.
நான் எனக்கு ராணியாக வாழ்வேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுவன்ற பாட்டை இதுக்கு உதாரணம். ஐயா, நம்ம சாமிக்கு வந்து சூடம் காட்டுவோம்ல, எப்படிங்க காட்டுவோம்? வளமிருந்து இடம் இப்படி தான் காட்டுவோம், கரெக்டுங்களா? நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பூசணிக்காவோ எலுமிச்சப்பழமோ சுற்றும் போது எப்படி சுற்றுவோம்? வளமிருந்து இல்லம் இப்படி கொண்டு போவோம். கடிகாரம் எப்படி ஓடுது? வளமிருந்து இடம். அதே எப்படி எல்லா காரியத்தையும் வளமிருந்த இடம் கொண்டு போனாதான் அது சிறக்கும். அதே போல இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பும் வளமிருந்த இடம் போனால் நன்றாக இருக்கும். வளமிருந்த இடம் போவதே தீர்ப்பு என்பதை சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.